இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்மேல் அன்பு காட்டுகிறவர் யார்? என்னை ஓரமாய் ஒதுக்கி வைக்கிறார்கள். அன்பு செலுத்துவதற்கு ஒருவரும் இல்லாத சூழ்நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் பேசுவதற்கு கூட, பழகுவதற்கு கூட, என்னை அரவணைப்பதற்கு கூட ஒரு நபரும் இல்லாத சூழ்நிலையில் தவித்து கொண்டிருக்கிறேனே. நான் என்ன செய்வேன் என்று தேவ சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். இன்றைக்கு பிரியத்துக்காக, அன்புக்காக அநேக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் அம்மா அன்பு காட்ட மாட்டார்களா? அப்பா அன்பு காட்ட மாட்டார்களா? சொந்தங்கள் என் மேலே அன்பு காட்ட மாட்டார்களா? என் மேலே நண்பர்கள் அன்பு காட்ட மாட்டார்களா? இந்த அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு அநேகர்கள் வாஞ்சையோடு இருக்கிறார்கள். மனிதன் இந்த அன்பை சில நேரங்களில் காட்டுகிறான், சில நேரங்களில் அந்த அன்பை வெறுப்பாய் காட்டுகிறான். ஆனால் தெய்வம் சொல்லுகிறார், நான் அன்பாகவே இருப்பேன், உங்கள் மேலே நான் அன்பாகவே இருப்பேன். மனிதர்கள் உன்னை மறந்து போகலாம், ஆனால் சிருஷ்டித்த தேவன் நான் உன்னை மறந்து போவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுதல் இல்லை, ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுதல் இல்லை. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று வேதம் அழகாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைய சூழ்நிலைமைகளை பார்த்து பாருங்கள். அநேக இடங்களில் அன்பு செயல்படுவதில்லை. அநேக கூடாரங்களுக்குள் அன்பு செயல்படாமல் அதன் பிரகாரம் வம்பாய் மாறிக்கொண்டிருக்கிறது, பிரச்சனைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது, போராட்டங்களாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து விடுபட முடியாமல், குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல் நிலை தடுமாறி நிற்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகத்தில் வந்து அமருங்கள், நான் உங்களுக்கு அன்பை தருவேன், பாசத்தை தருவேன், நேசத்தை தருவேன். உங்களோடு கூட தோழனாய், நண்பனாய், தகப்பனாய் நான் உங்களுக்கு உறுதுணையாய் இருப்பேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். யோசேப்பை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், யோசேப்பு தன் தகப்பனாரை விட்டு பிரிந்து தன் சொந்த சகோதரர்களால் குழியில் தூக்கி போடப்பட்டான். தன் சகோதரர்களால் தனக்கு அன்பு காட்ட வேண்டிய அந்த கரங்கள் யோசேப்பை குழியில் தூக்கி போடப்பட்டது. தன் தகப்பனால் அன்பு காட்டப்பட வேண்டிய மகன் இப்பொழுது குழிக்குள் கிடக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததினால் அவன் போன இடங்களிலெல்லாம் அநேகருடைய கண்களில் தயவு கிடைக்கப்பெற்று எகிப்தின் அதிபதியாய் மாற்றப்பட்டானேயானால், ஆண்டவர் இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை உறவுகள் வெறுத்து வைத்திருக்கலாம், சொந்தங்கள் வெறுத்து வைத்திருக்கலாம், சொந்த தகப்பன் தாய் உன்னை வெறுத்து வைத்திருக்கலாம்,
இருக்கலாம். உன்னை வெறுக்காத ஒரு தெய்வம் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னுடைய காரியங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறையிருப்பை மாற்றுவதற்கு, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அருவருப்புகளை மாற்றுவதற்கு, உன் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்க விடாமல் சங்கடத்தை கொடுக்க நினைக்கிற சத்துருக்களின் ஆதிக்கங்களை மாற்றுவதற்கு கர்த்தர் உன் குடும்பத்தில் உதயமாக போகிறார். அவர் உன் குடும்பத்தில் எழுந்தருளினால் அந்த குடும்பத்தில் பிரகாசம் உண்டாகும். அந்த குடும்பங்களில் பிரச்சனை வருவதில்லை, அந்த குடும்பங்களில் போராட்டம் வருவதில்லை, அந்த குடும்பங்களில் தெய்வீக மகிமை தங்கி தாபரிக்கும் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன். கர்த்தர் நம்மேல பிரியமாய் இருந்தாரேயானால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நம்மை சத்துரு தொட முடியாது. நமக்கென்று ஒரு வேலி அடைப்பு உண்டாகும். கர்த்தர் நம்மோடு கூட நடந்து வருவார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது அந்த தேவ அன்பு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். அந்த தேவ பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய அன்பு மேலே இருக்குமே ஆனால் நாம் அதிகமாய் தேவனுடைய காரியத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம். தேவன் அன்பாகவே இருந்தார் என்று சொன்னது போல அவரை போல நடக்க வேண்டும், அவர் செய்த காரியத்தை போல நானும் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வரும். இன்றைக்கும் அநேகர் ஆண்டவரை பின்பற்றாமல் சத்துருக்களை பின்பற்றி போகிறதினால அன்பு எல்லாம் குறைந்து காணப்பட்டு கிடக்கிறது. அந்த அன்பு இல்லாமல் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அநேக பாவ செயல்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, பட்டணங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அன்பாகவே இருக்கிறேன், நான் உன் மேலே பிரியமாய் இருக்கிறேன், நான் உன் மேலே லவ் பண்ணுறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். பிரியமாயிருக்கக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு இருப்பாரேயானால் நாம் எதையும் சாதித்து விடலாம். எந்த இடத்திலையும் நான் வென்று விடலாம். எந்த இடத்திலையும் போய் தோல்வி என்கிற எண்ணம் இல்லாமல் சத்துருக்களை முறியடித்து ஜெயத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்புக்கு இருமாப்பு இருக்காது. அன்புக்கு கோபம் வராது. ஆவியின் கனிகளில் அன்பு முதன்மையான கனியாய் செயல்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு நம்முடைய குடும்பத்தில் இருக்குமே ஆனால் அந்த அன்பு நம்ம எல்லாரையும் வாழ வைக்கும். அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்குமே ஆனால் நீ பேசக்கூடிய நபர்களிடத்தில் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு பகிரப்படும். அந்த நபரும் தேற்றப்படுவார்கள். அந்த நபரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த நபர் உன்னோடு கூட பழகுவார், பேசுவார். எத்தனை பேர் வாஞ்சையோடு, ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த பிரியம் உண்டாகட்டும், ஆண்டவரே பிரிவினைக்குள்ளாடி கிடக்கக்கூடிய அந்த குடும்பத்தை கர்த்தர் ஒன்று சேர்க்கும்படியாய் எத்தனை பேர் கேட்டுக்கொள்கிறீர்களோ? பிள்ளைகளுக்குள்ளாடி பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளாடி பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளாடி ஒரு அன்பில்லாமல் பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை எல்லாம் சத்ருவானவன் கொண்டு போட்டு குடும்பங்களை ரெண்டகம் பண்ண நினைக்கக்கூடிய சத்ருக்களை அழித்து, நான் உன் குடும்பத்தில் விலையேற பெற்ற இரத்தத்தை ஊற்றி நான் உங்களை பரிசுத்தமாக்கி நான் உங்கள் மேலே அன்பாய் இருப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பத்தை பார்த்தாண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். தேவ அன்பு அவர்களிடத்தில் கடந்து வரட்டும். அந்த குடும்பங்களை கர்த்தர் நிலைவரப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த குடும்பங்களுக்குள் கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய நேசம், கர்த்தருடைய அன்பு அந்த குடும்பத்தில் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.